தூங்குறோமோ இல்லையோ சண்டே ஆனா மறக்காம பாப்பாவை சன்லைட் காட்டெடுத்து வீக் டேஸ்ல என்னால காட்ட முடியல. ஸோ வீக்கெண்ட்ல ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் காட்டிடுவாங்க. டெரஸ்ல இருந்து இந்த வியூ பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ வீட்டுக்கு வரவே மனசு வராது. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். கோல்டு அதிகமா இருக்கு, நண்டு வாங்கி சூப் வைக்கலாம் நான் பிளான் போட்டேன். என் பொண்ணு நைட்டே சொல்லிட்டா சிக்கன் சமோசா தான் வேணும்னு. சடனா இப்படி பாப்பா சமோசா கேக்குறான்னு பார்த்தா எல்லாம் இந்த வீடியோட எஃபெக்ட். 4 லெக் பீஸ் மட்டும் போதும் சமோசாக்குன்னு சொன்னா ஹஸ்பண்ட் கூடவே 1 கிலோ சிக்கனும் வாங்கிட்டாங்க. கேட்டா கடைக்கார சொன்னாங்களா அதுவும் சேர்த்துதான் தர முடியும்னு. எக்ஸ்ட்ரா சிக்கனை கிரேவியை வச்சுட்டு ரெஃபரன்ஸ் வீடியோல பார்த்துட்டு தான் சமோசா செய்ய ஆரம்பிச்சேன். இதுல மெயின் அட்ராக்ஷனே அந்த லெக் சமோசால வைக்கிறதா. சரி 4 லெக் பீஸ் இருக்கே 4 சமோசா பண்ணான்னு பார்த்தா ஃபிளஷ் ரொம்ப வந்துருச்சு. சரின்னு 1/2 கிலோ மாவை போட்டு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சமோசாலே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஒரு சர்க்கிள்ல ஒரு ஷீட்டு தான் கிடைக்குது. நான் கூட ரொம்ப சமோசா வரும்னு நினைச்சேன். பட் கடைசியில வந்தது 6 சமோசா தான். நைட்டு டின்னருக்கு செய்யணும்னா மொத்தமா நான் 2-3 கிலோ மாவு போடணும் போல. சமோசா ஷேப் வரத்தே ரொம்ப கஷ்டம். இதுல எங்கடா லெக் பீஸ் வைக்கிறதுன்னு நினைச்சேன். பட் நான் சூப்பராகவே வச்சுட்டேன் ஒரே அட்டெம்ப்ட்ல. எப்படி இருக்குமோ நினைச்சேன். பட் சமோசா அடி போலி செம்ம டேஸ்ட். ஹஸ்பண்ட் பாப்பா சாப்பிட்டு ஸ்டஃபிங் வீணா போயிடும் இன்னொரு பேட்ச் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. இது செஞ்சதே பெரிய விஷயம். ஆள விடுறா சாமின்னு ஓட்டேன்.